ஓப்போல வந்து F25 Pro அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓப்போவோட இந்த F25 Proல என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோனில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கி, அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்க முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக ஓப்போல வந்து ரெனோ 11F அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது இந்த ஓப்போவோட F25 Pro. டிசைன் வைஸ் வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு கிரேடியன்ட் டிசைன் வந்து இந்த ஃபோன்ல இருந்து கிடைக்கி. தாய்லாண்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது போக இந்தியாவுக்குனே ஒரு ப்ளூ கலர்லையும் வந்து ஒரு வெர்ஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற வெர்ஷனில் வந்து நமக்கு வந்து பேக் சைட் டிசைனை பொறுத்தவரையும் இந்த கடல் அலை மாதிரி வேவ் பேட்டர்ன் மாதிரியாக டிசைன் வரும்னு சொல்றாங்க. இது போக அடிஷனலாக லாவா ரெட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் வரப்போகுது. ஆக மொத்தம் 3 கலர்ஸ்ல இந்த ஃபோன் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோன்ல ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. மேலும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து பாண்டா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் வருது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஆனா ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்ப்ளே வந்து கண்டிப்பாக டீசென்டான டிஸ்ப்ளேயா இருக்க போகுது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன்ல மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ஆக்டா கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது 58வது ரேங்க் வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். ரேம் மற்றும் மிட்டான ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படியே ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரேம் வெர்ஷன் வந்து LPDDR4S RAM வந்து பயன்படுத்த போறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 தான் வருது. மற்றபடி டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. நம்ம மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 14 OSல கலர் OSோட 14 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.7 அபர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 அபர்ச்சர்ல வருது. மூணாவதாக வந்து அடிஷனலாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. பிரைமரி கேமராவால நமக்கு வந்து 4K வரையும் ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியே செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. ஆனால் இந்த ஃபோனில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைட் கேமராலையும் நமக்கு 4K ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வருது. பொதுவாக வந்து செல்ஃபி கேமராவில் நமக்கு 1080pயோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு 4K ரெசல்யூஷன் வரையும் கொடுக்கறது ஓரளவு நல்ல விஷயம். இந்த ஃப்ரண்ட் சைட் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஒரு ப்ரொப்ரைட்டரி அல்காரிதம் ஒன்று கொடுத்துருக்கா சொல்றாங்க. அது மூலமா செல்ஃபி கேமரா வச்சு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எடுக்கும்போது நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பருக்கள் அல்லது ஆக்னி மார்க்ஸ் அல்லது ஏதாவது தழும்புகள் மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும் சொல்றாங்க. மேலும் முகத்தில் வந்து குழியா இருந்தால் கூட அந்த குழியே தெரியாத மாதிரியா பாலிஷான ஒரு ஃபேஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பாலிஷ் பண்ணாலும் ஃபேஸில் உள்ள ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி போகாத மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியாத மாதிரி நேச்சுரலாக காட்டும் அப்படிங்கிறது மிச்சம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ IP65க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் ஓரளவு தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறதா இருக்காங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது மூலமாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ கொடுத்து வச்சுக்கோங்க. அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் முக்கியமான விஷயம் இந்த ஃபோனோட பிரைசிங் வந்து ஒரு 25000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச்சுக்கு அப்புறமேட்டு என்ன பிரைசிங்கில் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் இன்னைக்கு வரை நன்றி, வணக்கம்.